வணக்க மக்களை, சற்று முறையான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பதவி கொடுக்காமல் இழுத்தடிக்கும் எடப்பாடியா? அதிருப்திகள் திமுக பக்கம் சாயும் அதிர்ச்சி தலைகள். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் வரலாற்றிலே புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது திராவிட கட்சியான தமிழகத்தில் நிலவக்கூடிய திமுக மற்றும் அதிமுக இரு பெரும் கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி, அதாவது கட்சி ஆரம்பித்த 2000 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு மிக பெருமான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம். அந்த வகையில்தான் அதிமுகவில் ஏற்படும் உட்கட்சி விவகாரம் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஒரு களத்தை வழங்கியிருக்கிறதா. என்னவென்றால், நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மை கொண்ட ஒரே கட்சியாக மாறியதால் தான் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஆனால் சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்க 118 இடங்களை வேண்டுமென்று என்பதால் தான் திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், IUMS கட்சிகள் மற்றும் ஆகியோரெல்லாம் ஆதரவு கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்தான் விடுதலை சிறுத்தை கட்சி கூட இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரெல்லாம் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்க தேவையான அந்த ஆதரவுகளை அளித்ததோடு மட்டுமின்றி அமைச்சரவையிலும் அவர்களுக்கு கண்டிப்பாக இடம்பெற்றதன் இதன் மூலமாக திமுக தற்போது தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக முற்றிலும் பலவீனமடைந்து வருகிறது. அதாவது தேர்தலில் தோல்வியை காரணம் காட்டி பொதுச்செயலாளர் இருந்து வரும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தார்கள். அதாவது அதிமுகவின் அந்த 25 MLAக்களை கிளர்ச்சியில் ஈடுபட்ட CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையிலான இந்த அணி சட்டசபையில் அதிமுக பொதுச்செயலாளர் கொறடா உத்தரவை மீறி தாவேக்காவுக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் அளித்திருக்கிறார்கள். இந்த அதிமுகவின் அதிருப்தி MLAக்களுக்கு தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல்தான் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. இதனால் தான் ஒரு சில அதிமுக MLAக்களெல்லாம் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டார்களாம். ஆட்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை எதிர்பார்த்த சிலரும் ஏமாற்றமடைந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுகவுக்கு இணைந்தவர்களுக்கு எதிர்பாராத முக்கியத்துவம் கிடைக்கவில்லையா. இந்த வகையில்தான் SP வேலுமணி தலைமையில் மீதமிருந்த சில MLAக்கள் மீண்டும் அதிமுகவிலே தஞ்சமடைந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக நிர்வாகிகள் பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதும், இதனால் எடப்பாடி பழனிசாமி மனம் நொந்து போயிருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டது. மீண்டும் இணைந்த SP வேலுமணி தலைமையான அதிருப்தி MLAக்களுக்கு இழந்த அந்த கட்சி பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் எடப்பாடி மௌனம் காத்து வருகிறார். இதனால் ஆத்திரத்தில் இருக்கக்கூடிய வேலுமணியும் தங்கமணியும் திமுகவில் இணைய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வருகிறார். அதாவது ஏற்கனவே 4 MLAக்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சிலரும் விஜயிடம் ஐக்கியமாகி வேலுமணி தங்கமணி எல்லாம் திமுக பக்கம் செல்ல தயாராகி இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.